ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த ட்ரிப்ல டே 2 திருச்செந்தூர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நேத்தே நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம போக போற கோயில் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான குலசேகர பட்டணத்துல இருக்க முத்தாரம்மன் கோவில். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய தமிழ் படங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த மணப்பாடு சர்ச் அண்ட் பீச். அதுக்கு அடுத்ததான் உவரையில இருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்பலிங்க சுவாமி திருக்கோயில், அதோட நவ திருப்பதியோட 9 கோயில்களையும் பார்க்க போறோம். ஒரே நாள்ல எப்படி எங்களால இவ்வளவு பிளேசஸ பார்த்து எங்களோட ட்ரெயினையும் பிடிக்க முடிஞ்சுச்சுன்ற சீக்கிரத்தை தான் இந்த vlogல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டேவோட மார்னிங்கையும் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக காலங்காத்தாலே எழுந்து நம்ம சன்ரைஸ் பாக்குறதுக்காக நம்ம இப்போ திருச்செந்தூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். டைம் இப்போ ஏர்லி மார்னிங் 6:05. ஆனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு வீக்கெண்ட், அதனால இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நம்ம நேத்தே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல் சன் ரொம்ப அழகா வெளியில வந்திருந்தது. இந்த மொமெண்ட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. நேத்து சுவாமி தரிசனம் பண்றதுக்கு வந்தப்போ நாங்க இந்த பிளேஸ்லாம் வரவே இல்லை. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டு பீச்லயும் யாழி கிணறுலயும் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்றதுக்கு கோவில் கோபுரத்துக்கு உள்ள போயிட்டோம். அப்படி போனதுனாலதான் நம்ம சுவாமி தரிசனம் ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டு வந்துட்டோம். அது இல்லாம நிறைய பிளேசஸும் சுத்திட்டு திரும்பவும் 2வது தடவையா நைட்டும் ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ண முடிஞ்சது. நாங்க எப்படி திருச்செந்தூருக்கு ட்ரெயின்ல வந்தோம், எத்தனை மணி நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணோம், அந்த ஸ்பெஷல் கியூ லைன்ல போறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் பார்ட் 1 வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டாப் ரைட் சைட்ல ஆட் பண்றேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கோயிலை சுத்தி வரும்போது உங்களால இந்த மாதிரி நிறைய பீகாக்லாம் பார்க்க முடியும். இதோ திருச்செந்தூர் முருகர் கோயிலோட ராஜகோபுரம். இதுதான் பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. சரி, இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரூமையும் வெக்கேட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நைட் நம்ம தூத்துக்குடி ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ நம்ம எல்லா கோவில்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு தான் போக போறோம். ஸோ இன்னைக்கு இந்த டே ஃபுல்லா நம்ம இந்த ஆட்டோல தான் இருக்க போறோம். லக்கேஜ் எல்லாத்தையும் டாப்ல ஏத்தியாச்சு. ஸோ நாங்க எல்லாரும் உள்ள செட்டில் ஆயிட்டோம். பாப்பா கூட விளையாடிட்டு நெக்ஸ்ட் நாங்க போக வேண்டிய பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேமஸான பிளேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குலசேகர பட்டினம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோவில் எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நாங்க வந்திருக்க டைம் அப்படி. நாங்க வந்திருந்தப்பதான் இன்னும் 2 வீக்ஸ்ல தசரா ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ கோவில் பயங்கர ரஷ்ஷா இருந்தது. அதனால பெருசா எதுவும் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரது பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மணப்பாடு சர்ச் அண்ட் பீச் தான் பார்க்க போறோம். நம்ம மணப்பாடுக்கு போற வழியில இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இது ஒரு ரிவர்னு நினைக்கிறேன். இதோட பேர் எனக்கு சரியா தெரியல. ஃபைனலி நம்ம மணப்பாடுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் போக போறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பீச்சுக்கு போகலாம். ஆக்சுவலா சர்ச் வந்து கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ நம்ம ஒரு பாத்வே மாதிரி மணல் மேடு மாதிரி போட்டிருக்காங்க. வண்டிங்க எல்லாம் அந்த ரோட் வழியா தான் போகுது. ஸோ அது வழியா நம்ம ரீச் ஆனாதான் நம்ம சர்ச் பார்க்க முடியும். எஸ், பர்சனலா எனக்கு ரொம்ப நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் பக்கத்துல இருந்தே நம்ம சர்ச்சுக்குள்ள போறதுக்கு இந்த ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. நம்ம அது வழியா ஏறி மேல வந்தாலே சர்ச்சுக்குள்ள போயிடலாம். பாப்பா எப்படா என்ன கீழே விடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க சர்ச் கிட்ட வந்தோடனே நல்ல பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ அவங்க ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்ச் அவ்வளோ பெருசாவும் பிரம்மாண்டமாவும் இருந்தது. சர்ச் உள்ள போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு இங்க நாங்க போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம பீச்சுக்கு தான் போக போறோம். சர்ச்ல இருந்து பீச்சுக்கு போறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இது வழியா இறங்கி நம்ம போயிடலாம். பீச்சுக்கு போறோம்னு சொன்ன உடனே பாப்பாவும் என்ன மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இங்க இருந்து பீச்சுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பீச்சுக்கு நடந்து போற வழியிலே இங்க ஒரு வியூ பாயிண்ட் ஸ்பாட்டும் இருக்கு. அங்க நின்று நம்ம இந்த அழகான வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன மாதிரியே பீச் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த வியூ சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. இன்னும் இங்கே இருந்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ பீச் கிட்ட போயிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இருந்தா அதே பாத்வேல போனாலே பீச் கிட்ட போயிடலாம். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியை நான் என்ன பாக்குறேன்னு தெரியுமா? இந்த பீச்ல இருக்க வேவ்ஸ் எல்லாமே ரொம்பவே சட்டிலா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க ஆழமும் ரொம்ப கம்மியா இருந்ததுனால இந்த ஏரியால இருக்க குட்டி பசங்க எல்லாம் நல்லா உள்ள போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவ்வளவுதான், பீச் பார்த்துட்டு பாப்பாவால சும்மா இருக்க முடியுமா? அவங்க ஜாலியா அவங்க அப்பா கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா எப்போ பீச்சுக்கு போனாலும் அவங்களுக்கு அங்கே இருக்க ஷெல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஹாபியாக அவங்க பண்ணுவாங்க. இப்போ கூட இங்கே தண்ணியில் ஏதோ ஒரு ஷெல் மாதிரி பார்த்துருக்காங்க. அதை தான் அவனும் அவங்க அப்பாவும் தேடிட்டு இருக்காங்க.
அவங்க அப்பா அதை எடுக்க மிஸ் பண்ணிட்டாலும் பாப்பா அதை கரெக்டா எடுத்துட்டாங்க. இவங்க எங்க விளையாடிட்டு இருக்கும் போதே அம்மா அப்பா எல்லாம் பீச் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தான் இன்னும் போகவே இல்லை. பீச்ல இருந்து கிளம்பி போக மனசே இல்லை. தீக்ஷன் பாப்பா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க கூடயே விளையாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலலாம் தீக்ஷன் அப்பா அவங்களுக்கு ஒரு சங்கு கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. அது உள்ள பார்த்தாக்க ஒரு குட்டி கிராவ் இருந்துச்சு. ஐயோ கையே கடிச்சிட போடுங்க தண்ணியில போட்டு பார்த்தோம் வெளியில வருதான்னு சொல்லி. ஆனா என்ன ஆனாலும் அதை நான் வெளியில வர மாட்டேன்டான்னு சொல்லிட்டு உள்ளே தான் இருந்துச்சு. பாப்பா கிட்ட இந்த சங்க ஆசையா கொடுக்கலான்னு பார்த்திருந்தோம். ஆனா இது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. அதனால இதை அங்கேயே விட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கோவிலுக்கு தான் போக போறோம். ஸோ மணப்பாடில இருந்து கிளம்பி உவரின்ற பிளேஸ்க்கு தான் போக போறோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏரியால இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்த கோவில்ல இருக்க மூலவரான சிவபெருமான் சுயம்பு லிங்கத்தோட தோற்றத்துல இருக்கிறதுனால அவரை சுயம்புநாதர்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த சிவனை வழிபடும் போது நம்மளுக்கு இருக்க நோய்கள்லாம் குணமாகும்ன்றது இந்த கோவிலோட நம்பிக்கையா இருக்கு. நாங்க கோவிலுக்கு போய் சுத்தி வரதுக்குள்ள பாப்பா பக்கத்துல இருந்த கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஷாப்பிங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. டைம் இப்போ மதியானத்துக்கு மேல ஆயிடுச்சு. சோ இப்போ எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க நான் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். பாப்பாக்கு மட்டும் நாங்க ரூம்ல இருந்து வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடியே பருப்பு சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு ஊட்டிட்டு இருக்கேன். இந்த 2 டேஸ்லயே நாங்க சாப்பிட்ட பெஸ்டான ஃபுட் எங்க இருந்துச்சுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஹோட்டல் தான் கண்டிப்பா சொல்வேன். இது ப்ரமோஷனுக்காகலாம் நான் சொல்லலைங்க. நிஜமாவே நம்ம இந்த மாதிரி வெளியில போகும்போது நல்ல ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் உங்களுக்கு இந்த பிளேஸை சஜஸ்ட் பண்றேன். இங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. நாங்க கோவில் போறதுனால வெஜிடேரியன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபுட் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் பாப்பா ஒரு ஜூஸ் கேட்டாங்க. ஸோ அவங்க பேரை சொல்லி எல்லாரும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போற கோவில்கள் எல்லாமே நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய 9 கிரகங்களுக்கான ஸ்தலங்களை தான் பார்க்க போறோம். இதுல நம்ம நேத்தே ஒரு 3 கோயிலை விசிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு மீதம் இருக்க கோயில்களை பார்க்க போறோம். இந்த கோவில் வெளியவே இவ்வளவு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே தீக்ஷன் பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. சரி, இப்ப நம்ம ரெட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடிய 108 திவ்ய தேசத்துல ஒன்னான தேவபுரம் திருக்கோயில தான் முதல்ல பார்க்க போறோம். இது ராகு பகவானுடைய பரிகார ஸ்தலமா இருக்கு. அதோட இங்க இருக்க மூலவரான தேவபிரான் அதாவது பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற வடிவத்துல காட்சியளிச்சிருக்காங்க. இந்த கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரையை ஒட்டி உள்ள திருத்தொலை வில்லி மங்கலம் அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. நீங்க நவ திருப்பதியான கோயில்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல சில கோவில்கள்லாம் சாயங்காலம் 5 மணிக்குள்ள மூடிடுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இரட்டை திருப்பதியில 2வது கோவிலான அரவிந்த லோச்சனர் திருக்கோயிலுக்கு தான் போக போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த தேவபிரான் திருக்கோயிலும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த அரவிந்த லோச்சனர் திருக்கோயிலும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமா சொல்றாங்க. இது கேது பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமா இருக்கிறதோட இங்க இருக்க மூலவரான அரவிந்த லோச்சனார் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காட்சி அளிச்சிருக்காங்க. இங்கேயும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்க அடுத்த கோயில் கிளம்பிட்டோம். பாப்பா ஆட்டோ வழியா நின்றுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு மேலுக்கு கம்பியை பிடிச்சிட்டு கியூட்டா நின்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க போற வழியில இந்த ரூட் மேப்பை பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே இந்த ஏரியால பக்கத்துல இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். அடுத்ததா நவ திருப்பதிக்குள்ள 4வது கோயிலான திரு காய்ச்சினி வேந்த பெருமாள் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோவில் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்க திருப்புளியங்குடி அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுலயே இந்த கோவில் தான் கொஞ்சம் பெரிய கோவிலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட நுழைவாசல் பக்கத்துலயும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்த ஆலமரத்தை விட இதுதான் ரொம்ப பெருசு. அது பக்கத்துலயே ஒரு பெரிய குளமும் அங்க இருக்கு. இப்ப கோவில் உள்ள போலாமா? உள்ள போனதான் அங்க ஒரு பெல் இருந்துச்சு. பாப்பா அவங்க அப்பாவை தூக்க சொல்லிட்டு அவங்க அழகா அதை அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. பெல் ஐக்கும் போது சிரிச்சின்னு அப்படியே வர சிரிச்சினே இருந்தேன். நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது பாப்பாவும் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அந்த கிளிப்புக்கு அவங்க பேசினாங்க. ஓகே, இப்ப இந்த கோயிலை பத்தி பார்க்கும்போது இது 108 திவ்ய தேசத்துல ஒன்னாகவும் புதன் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இங்க இருக்க மூலவரான பூமி பாலகர் ஆதிசேஷன் மீது 12 அடி பள்ளி கொண்ட வடிவத்துல கிழக்கு நோக்கி காட்சி அளிச்சிருக்காங்க. நாங்க கோவில் சுத்திட்டு வரதுக்குள்ள பாப்பாவும் அவங்க அப்பாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்ததுனால தீக்ஷன் ரொம்ப ஹாப்பியா அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தான். இங்க இருந்து அப்படியே நாங்க இப்ப அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது நவ திருப்பதிகள்ல 2வது ஸ்தலமான விஜயாசனார் பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துல நிறைய பனை மரங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வியூவும் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த கோவிலும் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா இருக்கு. அதோட இந்த ஸ்தலம் சந்திர பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கோவில்கள்லயே இவ்வளவு பெரிய கோபுரம் இந்த கோவில்ல தான் இருக்கு. இந்த கோவில்ல இருக்க மூலவரான விஜயாசன பெருமாள்
ஆதிசேஷன் குடைப்பிரிக்க வெற்றை ஆசனத்துல அமர்ந்தவாறு கிழக்கு நோக்கி காட்சி அளிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட கோபுரமோ அதோட தூண்கள்லயும் இருக்கக்கூடிய கலைநயத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு பிரம்மி பூட்டும் விதமா அவ்வளவு அழகா கலைநயத்தோட இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த கோவிலை சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துல நவ திருப்பதியுடைய ஸ்தலங்களையும் மூலவரையும் மற்ற விவரங்களையும் இங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்களும் நவ திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோவிலை சுத்தி வந்ததும் இங்க இருந்து அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுவரைக்கும் நாங்க பார்த்த 7 நவ திருப்பதி கோவில்கள்ல இந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் பெருமாள் கோயில் தான் முதன்மையானதான். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் 1500 வருஷத்துக்கு மேல பழமையானதாகவும் 108 திவ்ய தேசத்துல ஒன்னாகவும் இருக்கு. மேலும் இது சூரிய பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இது ரொம்ப பழமையான கோயிலா இருக்கிறதுனால இந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய தூண்கள் நம்மள ரொம்ப வியப்பூட்டும் வகையில ரொம்ப அழகான சித்திரங்களோட ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இருந்தது. இந்த கோவிலை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லட்டுமா? 1801 ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடந்த போர்ல இந்த கோயிலை ஒரு கோட்டையாகவே பயன்படுத்தியிருக்காங்களாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? இது மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு இன்னும் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு சிலதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். முதல் சிறப்பம்சமே ஒரு அதிசய நிகழ்வுன்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 6ஆம் நாளும் ஐப்பசி 6ஆம் நாளும் சூரிய கதிர்கள் ராஜகோபுரம் வழியாக நேரடியாக நுழைந்து மூலவரான வைகுண்டநாதர் முகத்திலேயே விழுமா. அதனால இத சூரிய பகவான் நேரடியாகவே பெருமாளை வணங்குறதாக கருதுறாங்க. கேட்கும் போது இந்த விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்ப 2வது சிறப்பம்சம் பார்க்கலாமா? பொதுவா எல்லா பெருமாள் கோவில்கள்லுமே பெருமாள் படுத்த நிலையில இருக்கும் போது ஆதிசேஷன் அவங்களுக்கு குடைப்பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆனா 108 திவ்ய தேசத்திலேயே இந்த கோவில்ல தான் பெருமாள் நின்ற வடிவத்துல இருக்கும் போதும் ஆதிசேஷன் அவங்களுக்கு குடைப்பிடிச்சிருப்பாங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த 100 கால் மண்டபம். இது மட்டும் இல்லாம நடராஜர் சன்னதி முன்னாடி இருக்க அந்த 8 தூண்களும், திருவேங்கடமுடையான் மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த 4 தூண்களும், ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துடைய 4 தூண்கள்லயும் மிகவும் நுணுக்கமான கலைநயமிக்க சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடையான்ற மண்டபத்துல ஒரே பாறையில செதுக்கின பல சிற்பங்கள் இங்க இருக்கு. இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா அகோர வீரபத்ரர் அப்படின்ற ஒரு சிற்பத்துல அவருடைய கால்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் விலா எலும்புகள் கூட தத்ரூபமா தெரியுமா. அப்போ எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகளா இருக்குன்னு பாருங்க. இவ்ளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்க இந்த கோவிலை நாங்க விசிட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இப்ப நாங்க இந்த கோவிலை சுத்தி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நம்ம வெளியூருக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சோன்னா அதுக்கு நல்ல ஒரு டிரைவர் நம்மளுக்கு கைட் பண்றது ரொம்பவே முக்கியம். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அண்ணாவை நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஆட்டோ டிரைவர்னா அவ்வளோ பொறுமையா எங்களுக்கு ஒவ்வொரு பிளேசஸையும் சுற்றி காட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் திருச்செந்தூருக்கு வரும்பொழுது பக்கத்துல இருக்க கோவில்கள் எல்லாம் ஆட்டோல சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அண்ணாவோட நம்பர் என்கிட்ட இருக்கு. நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அவரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி என்னென்ன கோவில் பிளான் பண்ணணுமோ அதை நீங்க பிளான் பண்ணி விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து ஆட்டோவை தூத்துக்குடியில இருக்க அந்த கணேஷ் பேக்கரிக்கு தான் விட்டுருக்கோம். இந்த கடையில இருக்க மக்ரூன்ஸ் அவ்வளோ ஃபேமஸ் தான். ஸோ நீங்களும் தூத்துக்குடி ஸ்டேஷன்ல ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா மறக்காம இந்த கணேஷ் பேக்கரியில மக்ரூன்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபைனலி இப்போ நாங்க ரிட்டர்ன் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எஸ், எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் தூத்துக்குடியில இருந்து தான் கிடைச்சது. ஸோ இங்க இருந்து நாங்க ட்ரெயின் பிடிச்சிட்டு மார்னிங் எக்மோர் ஸ்டேஷன்ல போயிட்டு இறங்கிருவோம். இந்த 2 டேஸ் ட்ரிப் பண்ண திருச்செந்தூர் எங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டு